ஹலோ மக்களே, நான் தான் உங்களுடைய வார்ட் கேமர். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரியே நான் வந்து சர்வைவல் வேர்ல்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த பில்டிங்லாம் என் ஃப்ரெண்டு தான் கட்டி விட்டான். ஏன்னா அவன் வந்து கட்டினான். சொன்னாடே நான் கட்டி வச்சிடுறேன்டா, ஏன்னா உன்னால் கட்ட முடியாதுடா, நீ கட்டினா பெருசு பெருசாக கட்டுவேன், நீ காண்டு ஏற்றுவேன், அதனால சொல்லிட்டு நான் உனக்கு கட்டி வச்சிடுறேன், இதில் விளையாடிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இனிமேல் இந்த வீடுலாம் இருந்துதான் இந்த வீடு நான் சும்மா சுற்றி கட்டுறேன். அது ஏதோ கட்டி வச்சிருக்கான், ஓகே தான், அழகாக தான் இருக்கு. ஆனால் இது அவன் தாங்க கட்டினான், நல்லா தான் கட்டியிருக்கான். இங்க பாத்தீங்களா, இங்க ஏதோ ஒரு பெரிய மேல பில்டிங் மாதிரி போகுது. ஓ, இந்த செடி இருக்குல்ல, இது மேல நம்ம ஏற முடியும். அதனால இவன் வந்து இதை லேடர் கண்டுட்டான பட்டு. ஏய், இது ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஏய், நல்ல ஐடியாடா. பையன் பையன் பரவாயில்லங்க, ஏதாவது கட்டி வச்சிருக்கானே. சரி, அப்படியே நம்ம பேட்ரான் கேமர்ஸ், ஜெட் கேமர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களாம் நல்லா இப்போ நல்லா தான் ரீச் ஆகிருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, எனக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். அவங்க இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் பாவம் தானே. இது பாருங்க, அங்கே இருக்கலாம் அந்த போர்ட்டல் தான் அவன் வந்து மேக் பண்ணி அந்த இந்த பிளாக் கலர் பிளாக் எடுத்துன்னு வந்தாங்க. உள்ளே போயிட்டு அந்த பிளாக் எடுத்துன்னு வந்து கட்டி வச்சுட்டு அந்த போர்ட்டில் வச்சிட்டான். ஏன்னு கேட்டால், நீ அந்த போர்ட்டில் யூஸ் பண்ணிப்பேன், நீ டைமண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், அப்படியே ஈஸியாக யூஸ் பண்ணிப்பேன்னு கேட்டான். அதனால வந்து அவன் அப்படியே கட்டி வச்சுட்டு போயிட்டான். நான் சரி விடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாம் நானும் விட்டுட்டேன். லாஸ்ட் டைம் வீடியோல நான் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா வந்து சும்மா அதில் வந்து சுற்றி காட்டலாம் தான் இருந்தேன். உண்மையை சொல்ல அது அந்த மேட்ரே வேற. நான் என்ன தெரியுமா பண்ணிட்டேன், ஆடியோ வாய்ஸ் ஆஃப் பண்ணிட்டு பேசியிருந்தேன். நான் பேசினதெல்லாம் கேட்டு உங்களுக்கே பிடிச்சிருக்கும். நான் பேசுறதுலாம் உங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரி வீடியோ போட்டேன். கேம் நடக்கிறதெல்லாம் கேட்கும், ஆனால் நான் பேசுறது கேட்காது. அந்த மாதிரி போட்டேன். பக்கத்துலேயே கடல் இருக்கு, எதுக்குற கடல்னு கேட்டா, சும்மா போட்டு இங்கே போட்டுக்கலாம்டா, அங்கெல்லாம் போட்டு போட்டுக்கலாமா, நம்ம போய்க்கலாமா. நான் பேசாம என் பெட்டு இங்கே தான் வைக்கிறேன். பெட்டு இங்கே வச்சு இங்கே ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். இப்போ அதெல்லாம் வேணாம். நைட்டாக போட்டுங்க. அவங்க ஐயோ பேசவே மாத்துட்டுங்க, என் பெட்டு கூட வைக்கலங்க. எச்சக்கல பையன் பக்கத்துல எங்கேயாச்சும் வில்லேஜ் இருக்கா? எச்சக்கல வில்லேஜ் என் லக்கா நீங்க பார்க்கணும், சத்தியமா சொல்றேன். இல்லை லக்கா இருக்காது, அவன் தான் தேடி வில்லேஜ் பக்கத்துலேயே கட்டியிருப்பான். ஆமா, லக்குலாம் இல்லை இது, அவன் தேடி வில்லேஜ் பக்கம் கட்டியிருப்பான். அவன் தேடி கட்டியிருப்பான் அவ்வளோ. ஐயோ, சாமி பசங்க வருவானுங்க. லூட்லாம் என்கிட்ட பெருசா இல்லை, ஆனா போனஸ் செஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சிருந்தேன். அதுல இருந்தே லூட்டை நான் எடுத்துக்கிட்டேன், அது போதும். இங்க என்ன சொல்லிக்குது, ஐயோ ஆத்தாடி, ஜஸ்ட் மிஸ். பாத்தீங்களா, எங்க போய் லாவா பிட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாத்தியா ஒரு குட்டி ஓட்ட சங்கூதருக்கு ரெடியா இருப்பானுங்க எல்லாரும். எங்கேயாச்சும் வில்லேஜஸ் இருப்பான், அடிச்சு கவனம் இல்லை. இந்த பெட் நான் அட்டையை போட்டுருவேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ வேலையை பார்க்குற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டில் எந்த பொருளுமே இல்லை. சரி, வீட்டில் பொருள் இல்லாமல் இருந்தால் ஆமாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ தானே கட்டியிருக்கோம், அது பார்த்துக்கலாம். நான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் வேணா ஒரு நானே எல்லாத்தையும் வச்சிடுறேன். அது எதுக்கு வீடியோ, அதை வச்சு டைம் வேஸ்ட் பண்ணு. நம்ம வீடியோ போட்டால் எப்படி தெரியுமா, டைமண்ட் எடுக்காது. ஆனால் எல்லா டைமும் நான் ரெக்கார்டிங் வச்சுருக்கேன். எல்லா டைமும் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் சில வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா சில வீடியோஸ் வந்து எப்படி சொல்றது, இந்த சின்ன சின்ன வேலைங்களா இருக்கும், இல்லை பெரிய பெரிய வேலைங்களா இருக்கும். பெரிய பெரிய வேலை எப்படி நான் உங்ககிட்ட கட் பண்ணி காமிச்சிருந்தா எல்லாத்தையும் நிறைய விட முஸ்டாக கட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான். அதனால தான் சொல்றேன், லைட்டு வைக்கணுங்க. நம்ம வீடு ரொம்ப இருக்க என்கிட்ட இருக்கும். இருங்க வெயிட் பண்ணுங்க. நான் எனக்கு இங்கே தான் பெட்டு வைக்க பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணா கமெண்ட் பண்ணுறீங்களா எங்கே பெட் வைக்கலான்னு? இல்லை இங்கே வச்சிடலாம், இங்கே வச்சிடலாம். நீ வேணா கமெண்ட் பண்ணுங்க எங்க பெட் வைக்கலாம். நீங்க சொல்றத நான் வச்சிடறேன். இங்க பிடிச்சிருக்கா இல்ல அங்க பிடிச்சிருக்கா? எலக்ட்ரா கூட இல்லையே, எலக்ட்ரா தான் 11 சுத்தி இருப்பேனே. ஐயோ சரி, ஐயோ அத்தாடி அத்தாடி, என்னடா இது இவ்வளவு பண்ண கிறுக்கான் பாத்தீங்களா? இவ்வளவு பண்ணிருக்கானே இந்த கிறுக்க பையன். இங்க ஒரு வே வச்சானா, நான் இப்ப இது மேல ஏறி இங்க வந்து இதை உடைக்கணும். இல்ல உடைக்க தேவை, அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே கிடக்கும். உட்டு தானே, உட்டு தானே. ஒரு கிராஃப்டிங் டேபிள் கூட இல்லை என்கிட்ட. உட்டு தானே, ஏன் உடைச்சிருவான். நான் உடைக்க முடியாது நினைச்சேன், நான் உடைக்க வெளியே வந்துட்டு. இல்லைடா, போட தேவையில்ல வேற எங்கேயாச்சும் போட்டுருவோம். அது என்னன்னு தெரியல, அவன் எதுக்கு வச்சான்னு தெரியல, அது கிடக்குது. ஐயே தராளியே விடாத.
இப்போ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். அவன் எதுவுமே செய்யலங்க, ஜஸ்ட் வீடு மட்டும் கட்டிட்டான். பரவாயில்ல, நம்மளே செஞ்சிருக்கோம். அதான் நேர்மை. ஐயோ, இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. கத்தி செய்ய வேணாமா? ஃபர்ஸ்ட் என்ன இது என்ன ஹேருக்கு நான் கத்தி செஞ்சேன்? என்ன ஹேருக்கு நான் கத்தி செஞ்சேன்? ஸ்டோன் இதான் நம்ப போறேன் இப்போ எப்படியும். சரி விடுங்க. ஏய், நல்லா இருக்குங்க பக்கத்துல கடல், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய், ஆனா எதுக்கும் கத்தி ஒன்றுக்கு மட்டும் யூஸ் பண்ண தெரியுமா? இப்போ நான் பேசிக்கினே அந்த ஆடை போய் கொல்ல போறேன். வேட்டையாட வந்துட்டேன் முருகாக்கா. எவடா சோறு வரல? கறி வெறுக்கணி கறி இருந்திருக்க. இவ்வளமா சோறுக்கு பஞ்சப்பட்டேன் தானே. உள்ளெல்லாம் கைய விட்டணும்ல, அப்படியே மொட்டையா தானே வந்துச்சு. இப்பதான் என் ஹார்ட் ஏறும். அவங்க ஒரு மாடு இருக்கு, அதையும் போட்டு வச்சிடலாம். குட்டி மாடா இருக்கு சொல்றேன். ஆனா யாருக்கும் வெட்ட முடியல. ஏன்னா நீ உங்க வீடு வச்சுக்கோ, உன்னை வெட்டினா எனக்கு இது கிடைக்காது. நீ கொஞ்சம் வளர்ந்துட்டு வா, நான் உனக்கு கூறு போட்டுறேன். ஏ சுகர் கேன் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இது இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும், நிறைய சுகர் கேனை வர வைக்கும். சரிங்க, உங்களுக்கு ஐ நான் சும்மாவே நிறைய சுகர் கேன் வர வைக்கலாம் போலயே. சரி விடுங்க பாத்துக்கலாம். ஐ இங்க ஒரு ஆடு இருக்கு. நான் உள்ளுக்காக வெட்டல, சோறுக்காக வெட்டினேன். ஜாம்பிஸ் உள்ள வருவானுங்க. இந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா? தண்ணி இருக்கனால ஜாம்பிஸ் சொல்லிட்டு தண்ணி நீச்சல் வச்சுட்டு வருவான் நைட் டைம்ல. அது ரொம்ப காண்டா இருக்குமே. பரவாயில்ல, இங்க ஒரு வேலி போட்டுடலாமா? இங்க ஒரு வேலி போட்டுக்கலாம். இங்க சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கட்டலாம், நம்ம கட்டலாம். இப்ப கட்ட முடியாது, ஃபர்ஸ்ட் நம்ம வேலையை பார்க்கணும். இங்க நம்ம திங்ஸ் எல்லாம் வைப்போம். இது வைப்போம். வேற என்ன இருக்கு? ஜஸ்ட் கிரியேட் பண்ணும். உட்டே இல்ல அசிங்கம் எனக்கு. இங்க மரம் இருக்கு, ஆனா வெட்ட வேணாம், அழகா இருக்கு. ரெண்டு வெள்ளை ஆடு ஸ்பானா இருக்கா? ஆடு இது ஸ்பானா எனக்கு இதான் வேணும். ஆடுனா ஆடு பிடிக்கல, ஆடு பிடிக்காது, ஆட்டு யார் இது? ஹோட்டலா? இங்க இருந்து பாக்க ஏதோ விச்சு மாதிரி இருக்குதுங்க. பாருங்களா, வச்சு கை கட்டி நிக்கிற மாதிரி இல்ல ஹோட்டலு. நான் கூட விச்சுதான் இருக்கேன், அவங்க கூறு போட்டுலான்னு நினைச்சேன். சரி நான் போயிட்டு இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா வில்லேஜ்? ஆமா இரு. ஏய் என்ன ஹேர்? சத்தியமா எனக்கு புரியலங்க. நான் சொன்ன இதுவா இருக்குங்க, புரியல. என்ன ஹேருக்கு நான் இந்த வுட்டு ஸ்டோன்லாம் எடுக்கணும்? பக்கத்துலயே வில்லேஜ் இருக்கு. அந்த ஒருத்தர் இருப்பானேங்க, ஸ்மித் வில்லேஜரா? அவனோட இதுக்கு போனாலே எனக்கு கிடைக்குமே. இது கிடைக்கும், அயன் கிடைக்கும். அயன் இருக்கு, டைமண்ட் இருக்கு. டைமண்ட்லாம் இருக்காது, அயன் இருக்கு. அது போதும். இல்ல சத்தமா போடல. சரி விடு, கிடைச்சது போதும். நான் சரியானவனா இருக்கு. எனக்கு நான் செட்டிங்ஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு இது சேட்டிங் மாதிரி தான், பரவாயில்ல. கீப் இன்வென்ட்ரி வேணாம், கீப் இன்வென்ட்ரிலாம் வேணாம். எனக்கு கீப் இன்வென்ட்ரி ஆன்ல இருக்குது, அதான் நான் அசால்ட்டா விட்டேன். இல்லை கண்டிப்பா கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணியிருப்பேன். சரி இங்க வேற ஏதாச்சும் இருக்கா தேடி பார்க்கலாமா? இந்த இந்த அவன் என்ன ஸ்மித் வில்லேஜரா? அவன் நிறைய பேர் இருப்பானுங்க ஸ்மித்திங் டேபிள் வில்லேஜர்ஸ். ஒரு வீடு தான் இருக்கா? ஒரு வீடு தான் இருக்கா? வேஸ்ட் இது. ஒரு வீடு நான் என்னத்தை கிளிக்க போறேன்? 2-3 வீடு இருக்கணும். நல்ல பிள்ளைங்க எனக்கு இருக்கு. அது ஸ்மித் வில்லேஜா? ஸ்மித் வில்லேஜஸ் இவங்க. ஆமா ஸ்மித் பில்டிங், ஸ்மித்திங் டேபிள் பில்டிங். போடுறா சக்கர். ஹோட்டலுக்கு பார்த்து ஹோட்டல் ஆடிக்கிறேன். டைமண்ட் கிடைக்காது, எப்படி டக்குன்னு போட்டல்ல போகுது. அந்த நாயை போட்டல் வச்சுட்டானே. அவன் வந்து எப்படி தெரியுமா, அவன் கிரியேட்டிவ் எல்லாம் பண்ணல, சர்வைவல்ல தான் பண்ணான். சர்வைவல்லே டைமண்ட்லாம் எடுத்தான்.
ஆனா இந்த கேம்ல வந்து அவனுக்கு அச்சீவ்மெண்ட் டன் ஆயிடுச்சு. பசிக்குதா? அதான் பொறுமையா நடக்கிறான். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு ஆர்மர் வேணுங்க. ஆர்மர் இல்லாம இருக்கேனே. இங்க பாருங்க, என் காஸ்டியூம் பாக்குறீங்களா? எப்படி இருக்கு? ஷூலாம் போட்டு கெத்தருங்க. மாட்டாம ஒரு ஆர்மர் வேணும், கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு ஆர்மர் வேணும். அதை நம்ம பாத்துக்கலாம். இந்த லாவால வந்து நான் சிக்கன் ஆயிடுவேன். ஜாம்பிஸ் வந்து என்ன போட்டு கட்டி நான் ரொம்ப ஸ்பீடா இருப்பேன். மைன்கிராஃப்ட்ல நான் ப்ரோ பிளேயர். ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா இருப்பேன். அதனாலேயே மைன்கிராஃப்ட்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கண்டிப்பா எனக்கு கூப்பிடுவாங்க. நல்லா ஸ்பீடா இருப்பேனா அப்புறம் பயங்கரமா விளையாடுவேன். ஃப்ரீ ஃபயரும் பயங்கரமா ஒன்டாப்பா இருக்கும். ஃப்ரீ ஃபயர் ரேஸ் போடுறேன், நான் கண்டிப்பா போடுறேன். என்கிட்ட ஐடிலாம் இருக்கு. ஐடிலாம் பக்காவா இருக்கு. பா ஏய் ஆர்வம் இருந்ததா? ஆர்வம் இருந்ததே தெரியாது பாரு. 2 செஸ்ட் கச்சிருக்கு. செஸ்ட் இல்லாம கஷ்டப்பட்டேன். செஸ்ட் கச்சிச்சு. வேற என்ன வேற என்ன? அவ்வளவுதான். அந்த இது 2 போட்டுப்போம். என் பிகாக்ஸ் எனக்கு கச்சிச்சு. ஒரு கத்தி இருக்கு. இதுல இந்த வச்சிருக்கேன். இந்த உட்டான் ஆக்ஸ் எனக்கு எதுக்கு? கறி எனக்கு எதுக்கு? சாப்பாடு தேவைப்படும். நான் சாப்பாடு தான் இப்போ வைக்க போறேன். இல்லை இருக்கட்டும், நான் இப்போ பிளான் பண்ணேன். வேற என்ன வேற என்ன? கோல்டு, நான் இந்த அப்சீரியன். ஆனால் இப்போ நான் எதற்கு போக மாட்டேன். இப்போ நான் எதற்கு போக மாட்டேன். ஆனால் அவனும் லூஸ் இல்லை. இப்போ நான் எதற்கு போய் சாவறதுக்கு பக்கா பிளான் வச்சு தான் போகணும். அதெல்லாம் நெதர் போகணும்னா பக்கா பிளான் இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு பக்கா பிளான் இல்லை. பக்கா பிளான் இல்லை. கிரியேட் பண்ணணும். கரெக்டாக டாச் எங்கே இருக்கலாம்? டாச் எங்கே இருக்கலாமா? வைக்க முடியாதா? ஏய் லீவ்ல டாச் வைக்க முடியாதா? என்ன தெரியாம தெரியாம தான் என்ன கார்னர்ல டெம்பரவரியா தான் வந்து அவங்க இல்ல இது வேலைதான் இருக்கு வியூவோட மேல தாண்டி வீட்டுல ஊச்சுவாங்க. வீடு ஒரு நல்ல பிளான் தான் கட்டியதான். என் தெரிஞ்சு இதான் வீடு நினைக்கிறேன். இது எது கட்டினா எனக்கு தெரியல. நைட் ஆற மாதிரி இருக்கு. இதான் ரிசோர்சஸ்லாம் எடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நைட் ஆகுது. சொல்லுங்க, வீடியோ ரொம்ப லென்த்தா போதும். பிசம் வீடியோ முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு கால் பண்ணிட்டேன். சரி விடுங்க, முடிச்சுக்கலாம். உங்களோட சப்போர்ட்டை வச்சுதான் நான் பெரிய ஆள முடியும். பெரிய ஆளா ஆனாதான் உங்களே என்டர்டெயின் பண்ணுறேன். அதுக்கு நீங்க 2 விஷயம் மட்டும் பண்ணுங்க. லைக், சப்ஸ்கிரைப், அது மட்டும் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பட்டன்லாம் எனக்கு ஆன் பண்ணவே தேவையில்லை. நீங்க ஜாயின் பண்ணனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டுருங்க. மறக்காம தட்டி விட்டுருங்க. சரி, பாய் பாய். ரிவார்ட் கேமர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல பாய் வருது. கிளம்புங்க, பாய்.